உலகத்தமிழ் அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் வந்தாலே யார் யார் எப்படியாப்பட்டவங்க, அரசியல்வாதிகள் எல்லோருமே யார் யார் எந்த பக்கம் இருக்காங்க, இந்த அரசியல்வாதியோட மனநிலைமை என்னன்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். அது போலவே நேற்று செய்திகளை பார்க்கலாம்னு சொல்லிட்டு தொலைக்காட்சியை பார்த்துட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு விளம்பரம் வந்தது. அதை பார்த்தேன். அது என்ன சொல்கிறாங்கன்னா, இராணுவத்தில் என்னுடைய மகன் பணிபுரியிறான், இந்த தீபாவளி அப்போ அவங்க கூட ஒன்றா சேர்ந்து தீபாவளி கொண்டாட முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. நானும் சரி ஏதோ சொல்ல போகிறாங்கன்னு சொல்லி பார்த்துருந்தா, திடீர்னு நம்ம பையனோட தீபாவளி இல்லைன்னா என்ன, அதான் அவர் இருக்காரு, அவர் நம்மளுடைய மகனோட சேர்ந்து தீபாவளி கொண்டாடுவார், நம்மளுடைய மகனுடைய கஷ்டத்தை போக்குவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நானும் அவருன்றாரு, அவர் யாருடா அவரு, அப்படியேப்பட்ட மனிதரோட புனிதர் யாருடான்னு சொல்லி பார்த்தா மோடி வராரு. அந்த இடத்துல மோடி இராணுவர்களோட சேர்ந்து தீபாவளி கொண்டாடி இருக்காரு. அந்த வீடியோ எடுத்து இந்த விளம்பரத்தோட சேர்த்து இந்தியா என் நாடு, இந்தியா என் குடும்பம் சொல்லிட்டு மோடி பேசுறாரு. இங்க பார்த்தா என் இந்தியா என் குடும்பம் என் மோடின்னு சொல்லிட்டு பேசுங்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா இது தேர்தல் விளம்பரமா இருக்கு. ஆனா இது என்னடா இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த விளம்பரத்தை பார்த்தா அதுல ஒரு அம்மா சாப்பிடாம இருக்கு, ஒரு குழந்தை சாப்பிடாம இருக்கு. நம்ம சாப்பிடாம இருந்தா அவருக்கு எவ்வளவு வலிக்கும் தெரியுமா? நம்ம பட்னியா இருந்தா கண்டிப்பா அவருக்கு வலிக்கும், அவர் நம்மளை காப்பாற்றுவார்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. நானும் யாருடா இந்த அளவுக்கு வர போறான்னு மீண்டும் எதிர்பார்த்துருந்தா மீண்டும் அதே மோடி தான் வராரு. மோடி வந்து அவருடைய திட்டத்துக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம்னு சொல்லிட்டு பேசுறாங்க. மோடி எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அட கடவுளே அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தா அடுத்தும் ஒரு குழந்தை வருது. குழந்தை வந்து டிஜிட்டல் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, டிஜிட்டலாக நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம், நாடு வளர்ச்சி அடையுது, நாடு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கும், வாழ்க மோடிஜி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னடா இது அடுக்கடுக்கா இவ்வளோ வரும்போது இந்தியா வளர்ச்சி நோக்கி போகுதான், அதுக்கு காரணம் மோடிஜியா? என்னடா இவ்வளோ அதிர்ச்சியா இருக்குன்னு சொல்லிட்டு சேனலை மாற்றலான்னு நினைக்கும் போது தான் மேலும் ஒரு பெரிய அதிர்ச்சியா இருந்தது. அது என்னன்னா, அந்த விளம்பரம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ இந்த விளம்பரம் எல்லாமே ஓடி இந்த சேனல் எதுனா சன் நியூஸ் சேனலு. அடா பாவிங்களா, மேடையில் பேசுறீங்க பாஜக தமிழ்நாட்டு வரக்கூடாது, பாஜக தமிழ்நாட்டு வரக்கூடாது, பாஜக தமிழ்நாடு வரக்கூடாது, பாஜக வந்தா தமிழ்நாடு உத்தரப்பிரதேசம் மாதிரி பீகாரி மாதிரி மிகப்பெரிய கொலைகள் இங்கே நடக்கும், முஸ்லீம்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையே சண்டை உருவாக்கிடுவாங்க, மதக்கலகத்தை உருவாக்குவாங்க, இந்த இடத்துல பாஜக வந்தா நாடு நாசமா போயிடும், அதனால திமுக ஓட்டு போடுங்க, அதனால திமுக ஓட்டு போடுன்னு சொல்லிட்டு போட சட்டமன்ற தேர்தலில் தெருவுக்கு வீதி வீதி கூடானுங்க, பாஜக வரக்கூடாது, பாஜக வரக்கூடாது. இப்போ இந்த தேர்தலில் கூட அவங்க அப்படிதான் பேசுறானுங்க. ஆனா இதே பாஜகவோட தேர்தல் பிரச்சாரத்துல சன் டிவில போறானுங்க. சன் டிவின்றது யாரோட சேனல்? இது சன் குடும்பத்தோட சேனல். கருணாநிதியோடைய அக்காவோட பையன் தான் முரசொலிமாறன். முரசொலிமாறனுக்கு கருணாநிதி தாய்மாமன் முறை. அந்த முரசொலிமாறனுடைய பையன் தான் கலாநிதி மாறன். இவர் தான் சன் நெட்வொர்க் வச்சிருக்காரு. அப்போ யோசிச்சு பாருங்க, கருணாநிதியோட குடும்பம் தான் சன் டிவின்றது. இந்த சன் டிவில பாஜகவோட கட்சி விளம்பரங்கள் எல்லாமே தொடர்ந்து போட்டிருக்காங்க. இதை பார்க்க அறியாமையில் இருக்க மக்கள் என்ன பண்ணுவோம், ஓ மோடி இவ்வளோ நல்லவரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து யோசிப்பாங்க. ஏன்னா ஒரு தேர்தலில் கட்சி விளம்பரம் எதுக்கு வருதுன்னா, நாங்கள் எதுவுமே செய்யலாலும் நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கோம் பாருங்க, இதெல்லாம் செஞ்சுருக்கோம் பாருங்க, இதனால எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க, நாங்கள் மீண்டும் தான் இதெல்லாம் செய்வோம் அதெல்லாம் செய்வோம்னு சொல்லிட்டு ஒரு போலி பிம்பத்தை உருவாக்க தான் இந்த விளம்பரம் எல்லாமே பயன்படுது. அப்படிப்பட்ட விளம்பரங்கள் எல்லாமே அவங்க இந்த கட்சிகள் சார்ந்த பத்திரிகைகள், வலையொலிகள், டிவி சேனல்கள் போல பல இடங்கள்ல அவங்க பரப்புவாங்க. ஏன்னா மக்களை வந்து நம்ப வைக்கணும் இல்லையா? இந்த விளம்பரம் தான் சில நேரங்களில் ஓட்டாம வரும். அரசியல் படிச்சு தெரிஞ்சவங்க யாருமே ஏமாற்ற முடியாதுன்றதால அவங்களுடைய கொள்கை சார்ந்து சித்தாந்தம் சார்ந்து அவங்க போவாங்க. ஆனா அரசியல் தெரியாத சில பாமர மக்கள் நிறைய பேர் எல்லாமே இந்த விளம்பரம் வர செய்தி எல்லாமே நம்புவாங்க. பாருடா இவ்வளவு செஞ்சிருக்கா அவ்வளவு செஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு அவங்கள மூளை செலவு செய்யணும்னு சொல்லிட்டு தான் தேர்தல் நேரத்தில் இது போல விளம்பரம் எல்லாமே வரும். இந்த மாதிரி விளம்பரம் எல்லாமே தொடர்ந்து வந்ததால மக்கள் இதை பார்க்கும்போது, ஓ இவர் இவ்வளோ செஞ்சிருக்காரா பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி மக்கள் மனதில் மூளைச்சலை செய்வதற்கு தான் இந்த விளம்பரங்கள் எல்லாமே பயன்படுது. அப்படியேப்பட்ட இந்த விளம்பரங்களை எந்த கட்சி தயாரிக்குதோ அந்த கட்சிகளுக்கு சார்பாக இருக்க ஊடகங்கள்ல தான் அந்த விளம்பரங்கள் போடப்படுவாங்க. திமுக கட்சினா திமுக சார்ந்த ஊடகங்களும், அதிமுக கட்சினும் போது அதிமுக கட்சி சார்ந்த ஊடகங்கள் தான் இதை வந்து போட்டுட்டு இருப்பாங்க. இப்போ சன் டிவின்றது திமுக கட்சியோட அடையாளம் தான். திமுக கட்சின்றது சன் டிவி குடும்பம்ன்றது ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, அது திமுக கட்சியோட அடையாளம் தான். இப்போ இதுல பாஜக கட்சி சேர்ந்த மோடியோட விளம்பரங்கள் பயன்படுதுன்னா அப்போ அந்த பாஜகவும் சன் டிவிக்குள்ள இருக்க அந்த உள்குத்து தான் என்ன? இங்கிருந்து நாடாளுமன்றத்துக்கு போய் நாடாளுமன்றத்தில் பாஜக விமர்சனம் பண்ற கலாநிதி மாறன் பாஜக கட்சி வந்து மக்களுக்கு எதிரான கட்சின்னு சொல்லிட்டோம், பாஜக தமிழ்நாட்டில் கால் வைக்க முடியாதுன்னு அப்படின்னு பேசின கலாநிதி மாறனுக்கு சொந்தமான சன் நியூஸ் டிவில தான் பாஜக கட்சியோட விளம்பரங்களே வருது.
இந்த மோடி பத்தின விளம்பரமும் தொடர்ந்து வருது. அப்ப யோசிச்சு பாருங்க, நாடாளுமன்றத்தில் போய் மோடி எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு, ஆனா இவருக்கு சொந்தமான தொலைக்காட்சியில மோடி ஆதரவு தெரிவிக்கிறாரு. அப்படி ஒரு சிந்தனைகள் என்ன? இத ஒரு வகையை நீங்க பிசினஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ பணத்துக்காக சன் டிவில எதையும் பண்ணுவாங்களா? அப்போ பாஜக ஆதரவா போடுவாங்க, இப்ப அண்ணாமலையோட பாத யாத்திரையும் போடுவாங்க. தேர்தல் அப்போ சன் டிவில பாஜக ஓட்டு போடுன்னு சொல்ற விளம்பரம் கூட தொடர்ந்து வருமா? அது என்ன, ஆடு பார்க்க குட்டி உறவுன்ற மாதிரி மேடையை பாஜக விமர்சனம் பண்றது, திருமண பிரச்சாரம் பாஜக பத்தி பேசுறது, திமுக கட்சியை பாஜக ஒழிக்கிறது தான் வந்திருக்கோம், பாஜக கட்சி தமிழ்நாட்டில் வரவிடாம தடுக்கிறதே நாங்க தான் அப்படின்ற மாதிரி பேசுவோம். ஆனா பிசினஸ்னு வரும்போது மட்டும் நாங்க எல்லாரும் கூட சமரசம் பண்ணிப்போம். நீ காசு மட்டும் குடுராஜா, நான் எந்த விளம்பரம் வேணா போடுறேன், மோடி நல்லவர் தான், மோடி வல்லவர் தான், இந்தியாவை வளர்த்தெடுத்தது மோடி தான், டிஜிட்டல் இந்தியா மாத்தது மோடி தான், மோடியால இந்தியா வல்லரசு ஆகுது, மோடியால இந்தியா வளர்ச்சி அடைகிறது, இந்திய ராணுவத்தை காப்பாற்றுறவர் தான், இந்திய நாட்டை காப்பாற்றுறவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன வேணா சொல்லு ராஜா, நீ காசை மட்டும் கொடு, விளம்பரங்களை எங்க டிவில போட்டு நாங்க நல்லா காசு சம்பாதிப்போம், அது மூலமா நல்லா சொகுசா இருப்போம். ஆனா அரசியல்னு வரும்போது கண்டிப்பா நாங்க எதிர்த்து பாஜகவை வரவிடாம தடுக்குது யாருன்னு நாங்க திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு மேடைக்கு மேடை பேசணும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு எப்படி இருக்கு? இதுதான் திமுகவோட கொள்கைன்றது. வெளியே நல்லா பேசுவாங்க, உள்ளுக்குள்ள அந்த கள்ள உறவுன்றது எப்போதுமே அவங்களுக்குள்ள இருந்துதான் இருக்கும். ஏன்னா பாஜகவும் திமுகக்குள்ள கள்ள உறவு அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் அந்த கள்ள உறவு நல்லா மெயின்டைன் ஆகிட்டே இருக்கு. ஆனா வெளியே மட்டும் அப்படியே காமிச்சிக்க மாட்டாங்க. இது பல வேலையில இருந்திருக்கு. இப்ப சன் நியூஸ் சேனலும் அதே மாதிரி நடந்து வருது. சரி, இந்த ஊடகவியலாளர்கள், அரசியல்வாதி எல்லாமே, பத்திரிகையாளருமே பேசுறாங்க. இந்த சன் நியூஸ்ல மோடியோட வளர்ச்சி திட்டங்கள் பத்தி, அதான் மோடியை பத்தி பெருமையா பேசுற விளம்பரம்லாம் வருது. இதெல்லாம் யாராவது விமர்சனம் பண்ண சொல்லுங்களேன். என்ன, நீங்களே மோடியை பத்தி பெருமையான விளம்பரம் போட்டா மக்கள் என்ன நினைப்பாங்க? அப்ப சன் டிவியை பெரும்பாலும் பாக்குறாங்கல்ல, அந்த மக்கள் எல்லாருமே என்ன யோசிப்பாங்க? மோடி ரொம்ப நல்லவர் வல்லவர்னு சொல்லிட்டு யோசிக்க மாட்டாங்களா? அப்போ இந்த ஒரு செயலை செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு யாராவது ஒரு திமுகவோட அரசியல் விமர்சகர்களோ, இல்ல இத்தனை வளைவுலாம் வச்சிருப்பாங்கல்ல நம்ம யூடியூபர்ஸ், மைனர் மாமா, நம்மளை செந்தில்னா நிறைய பேர் இருக்காங்கல்ல, இந்த ஐடி விங் சேர்ந்தவங்க எல்லாமே, யாருன்னா ஒரு கேள்வி என்ன எழுப்புங்களேன், இது தவறான விஷயம், இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இது பிசினஸ், அது தனிப்பட்ட உரிமைன்னு சொல்லலாம். டேய், ஊடகம்ன்றது உங்களுக்கு ஒரு ஆயுதமா பயன்படுத்துறீங்க, உங்களுடைய கட்சி சார்ந்த விஷயங்களை செயல்படுத்துறீங்க. இதே ஊடகத்தை நீங்க எதிர்கட்சியான பாஜகவும் உள்ள விடுறீங்கன்னா அப்போ எண்ணங்கள் என்ன? பணம் மட்டும் தானே ஒரே விஷயம், பணம் கொடுத்தா நீங்க எதையும் செய்வீங்களா? ஆமா செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சன் டிவி நெட்வொர்க் செஞ்சிருக்கு. ஆனா இதே ஒரே ஒரு மேடையில நாம் தமிழ் கட்சி சேர்ந்த சீமான் அண்ணன் அவர்கள் மோடியை பத்தி ஒரு நல்ல விஷயத்தை ஏதாவது ஒன்று சொல்லியிருந்தாவோ, இல்ல வேறு கட்சியில் யாரும் சேர்ந்தவங்க யாராவது ஒரே ஒரு நல்ல விஷயத்த மோடியை பத்தி சொல்லியிருந்தாங்கன்னா உடனே இந்த வலைவலிகள் எல்லாருமே பொங்கிட்டு இருப்பாங்க. பாத்தீங்களா, இவர் மோடிக்கு ஆதரவாக செயல்படுறார், அப்போ மோடியை இவங்க ஆதரிக்கிறாங்களா, இவங்க எல்லாமே செயல்படுறாங்க, காரணம் ஒன்னே ஒண்ணுதான், மோடி தான் இவங்களை இயக்குது. இவங்க பாஜகவோட பி டீமு, பாஜகவோட சி டீமு, பாஜகவோட டி டீமு, பாஜகவோட இ டீமு அப்படின்னு சொல்லிட்டு டீமை அவங்க அடிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு வலைதளத்துல எல்லாமே இறங்கி செஞ்சிருப்பாங்க. ஆனா இப்போ திமுக கட்சியோட குடும்பமே செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சன் நெட்வொர்க்கே செஞ்சது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருந்தாலும் இவங்க அமைதியா காத்திருப்பாங்க. ஏன்னா இவங்க இந்த மாதிரி நேரத்துல இவங்களுடைய மூளையை கழட்டி கீழே வச்சுட்டு அறிவாலயத்தில் இருக்க செங்கலை தூக்கி தலைமை வச்சிருப்பாங்க. அது என்ன எழுதிருக்கும்? அறிவாலயம் திமுக கொத்தடிமைகள் அப்படின்னு எழுதிருக்கும். இவங்க வாய்ந்து இது மாதிரி எதிர்மறை வாதங்கள் எப்படி வரும்? வரப்போறது கிடையாது. ஏன்னா தலையில தான் மூளை இல்லையே, அது கைட்டு தான் கீழே வச்சாச்சு. இப்ப தலையில என்ன வச்சிருக்கோம்? அறிவாலயத்தில் இருக்க ஒரு கொத்தடிமை செங்கல் எடுத்து தான் தலைமையில வச்சுட்டு இருக்குமே. அப்புறம் தான் எங்க பேச்சு வரும். இவங்க இப்படியே இதை அமைதியாக்கிட்டு போவாங்க. மக்கள் நல்லாவே சிந்திக்கணும். திமுகவோட இந்த இரட்டை வேடத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அவர்கள் எல்லாமே மேடையில நல்லா பேசுறாங்க, சட்டசபையில இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க, நாடாளுமன்றத்தில் இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஆனா பல வேளைகள்ல இந்த கள்ள தொடர்பு தொடர்ந்து நடந்து வந்ததுக்கு இந்த பாஜகவும் திமுகவும். இதே வேளையில சன் டிவியில பார்க்குற நிறைய மக்கள் இருக்காங்க. அந்த நிறைய மக்கள் தொடர்ந்து இந்த விளம்பரங்களை பார்க்கும்போது என்ன அவங்களுக்கு மனநிலை வரும்? கண்டிப்பா மோடின்றவர் ஒரு நல்லவர் அப்படின்ற ஒரு எண்ணம் நிறைய பேருக்கு வர வாய்ப்பு இருக்கு. தினசரி அரசியல் படிக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அரசியல் சரியாக கவனிக்காத நிறைய நபர்களுக்கு இருக்காங்க. அவங்களுக்கு தொடர்ச்சியாக அந்த விளம்பரங்களை பார்க்கும்போது என்ன தோணும்னா, சரி விருது நல்லா செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனா பல பேர் மாறலங்க. ஒரு சிலருக்கு நிறைய எண்ணங்கள் வருது, மோடி நல்லவர்னு சொல்லிட்டு. இப்போ இந்த எண்ணங்கள் எல்லாமே வாக்கா மாறிச்சுன்னா இது யாருக்கு ஆபத்து? தமிழ்நாட்டில் இருக்க மக்களுக்கு தானே ஆபத்து. அப்ப யோசிச்சு பாருங்க, மக்களுடைய இந்த அறியாமைய விளம்பரம் மூலமா நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகன்றது ஒரு திட்டம் போடுது. அந்த திட்டத்தை செயல்படுறதுக்காக இந்த திமுக கட்சி சார்ந்த இந்த சன் நியூஸ் எல்லாமே சேர்ந்து அது உறுதுணையா இருக்கு.
அப்போ பாஜக கட்சிக்கு இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய உதவி செய்யறது யாருன்னா இந்த சன் டிவி நெட்வொர்க் தான். அது சன் டிவி நெட்வொர்க்னா யாரு? இந்த திமுக கட்சி குடும்பம் தான். அப்ப யோசிச்சு பாருங்க, இவங்குள்ள என்ன பகை இருக்கு? நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். இந்த வலைதளத்துல எல்லாத்துலயுமே நாங்க வந்து நடுநிலைவாதிகள், நாங்க சரியா தான் சொல்றோம், சரியா தான் பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு நிறைய சொம்பு தூக்குற, சில அண்டா தூக்குற பல பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே இந்த விஷயத்துல வாயை மூடிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த நிகழ்வுலாம் நீங்க பார்க்கும்போது இதுல யாராவது கோபாலபுரத்தை கொத்தடிமைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரிய வரும். இதன் மூலமா இவர்கள் எல்லாமே யாரோட பக்கம் நிக்கிறாங்க, யாருக்கு ஆதரவா நிக்கிறாங்க, யாருக்கு ஆதரவா சொம்பு தூக்குறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க நல்லா புரிஞ்சுட்டீங்கன்னா இவங்களுடைய அரசியல் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சாதாரணமா புரிஞ்சிடும். இந்த இடத்துல உங்களை கேவலமா நடத்தினது யாருன்னா இந்த பாஜக அரசு தான். அவ்வளோ கேவலமா நடத்தின இந்த பாஜக அரசுடைய ஒரு முக்கியமான தலைவராக பார்க்கறது இந்த மோடி தான். இந்த மோடி உங்களை தாழ்வாக நடத்தினாரு. இந்த மோடி அவர்கள் உங்களை மதிக்கவே இல்லை. ஆனா நீங்க இந்த பணத்தை வாங்கிட்டு மோடிக்கு ஆதரவா அந்த மோடியோட புகழ பரப்புற மாதிரியும் அந்த மோடியோட பிம்பத்தை மிகப்பெரிய ஒரு பிம்பமா காட்டுற மாதிரி உங்களுடைய சேனல்ல நீங்க பணத்தை மட்டுமே வாங்கிட்டு நீங்க செய்திகளை போடுறீங்கன்னா அப்ப யோசிச்சு பாருங்க உங்க நிலைமை எந்த மாதிரி இருக்குன்னு. ஆக மொதல் சன் டிவின்றது எந்த ஒரு கொள்கையும் இல்லை, எந்த ஒரு சித்தாந்தமும் இல்லை. பணம் கொடுத்தா போதும். ஒரு அயோகின்னு கூட நாங்க யோகினா காட்டுவோம்னு சொல்றேன். பணம் வாங்கிட்டு செயல்படுற ஒரு புரோக்கர் டிவி தான். இப்போ கலாநிதி மாறனும் கண்டிப்பா ஒரு அரசியல் புரோக்கர் தான்.